இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு புதிய காலத்திற்குள் நுழைகிறோம். இந்த காலம் தவக்காலம். தவக்காலத்தின் முதல் நாளாகிய இன்று விபூதி புதன் கிழமையில் நாம் உள்ளே நுழைகின்றோம். இந்த நாள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது, இது மனமாற்றத்தின் காலம், கடவுளோடு ஒப்புரவு ஆகும் காலம் என்ற ஒரு செய்தியைத்தான் கொடுக்கின்றது. இந்த தவக்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை பாதையை பின்னோக்கி பார்க்க இது உதவிகரமாக இருக்கும் காலமாக இறைவன் நாம் மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருள் காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருள் காலம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இது வாழ்வு மலர்ந்திடும் ஒரு அற்புதமான ஒரு காலம். இருளின் வாழ்வு கார்காலம், அது மறைய வேண்டும் போர்க்கோலம். உறுதி கொள்வோம் நிகழ்காலம், உதய வாழ்வே எதிர்காலம். அதில் வருகின்ற ஒரு வார்த்தை, இடறி விழுவது பலவீனம், அங்கு விழுந்தே கிடப்பது மதியீனம். பாதை காட்டுவது கல்வாரி, பயணம் செய்பவன் அறிவாளி. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் விழுந்து கிடந்தாலும் அதை கடந்து எழுந்து வர வேண்டும் என்று நமக்கு மன்னிப்பின் காலத்தை சுட்டி காட்டுகின்ற காலம்தான் இந்த தவக்காலம் என்றால் மிகையாகாது. அன்பிற்குரியவர்களே, சில காலங்களுக்கு முன்னால் தவக்காலம் என்றால் அதை ஒரு சோகமான காலமாக, அதிகமான கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு காலமாக மக்கள் கருதினார்கள். அதற்காக பல தவங்கள் மேற்கொண்டார்கள், பல நோன்புகள் இருந்தார்கள். திருச்சபையும் இதனை எதிர்பார்த்தது. ஆனால் இன்று பலரும் இதனை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. என்ன நோன்பு, என்ன ஜெபம், என்ன தவம்? இந்த தவக்காலம் வந்தாலே நாம் பலவற்றை விட்டுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்றதே என்று மக்கள் புலம்புகின்ற ஒரு காலமாகத்தான் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அன்று தவக்காலங்களில் 40 நாளும் நோன்பிருந்தார்கள். சில தவறான வழியை விட்டு விலகுவதாக வாக்குறுதி கொடுப்பார்கள். இன்னும் சிலர் திருப்பயணம் மேற்கொள்வார்கள், அதிக ஜெபம் செய்வார்கள், சில தவ முயற்சிகளை செய்வார்கள். குறிப்பாக புத்தாண்டு நாளிலே உறுதிமொழி எடுப்பது போல இந்த தவக்காலம் தொடங்குகின்ற இந்த விபூதி புதன் என்று நாங்கள் சில காரியங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் நோன்பிருந்து ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி எடுப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த 40 நாள் மட்டும் வாழ்வதற்காக நாம் உறுதிமொழி எடுக்கக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் தூய வாழ்க்கை வாழ நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகின்றார். இன்று பல பேர் இந்த 40 நாட்களில் குடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், அசைவம் சாப்பிட மாட்டேன் என்று முடிவெடுப்பார்கள். ஆனால் இன்று அது மாறிவிட்டது. அதனை சாப்பிட்டால் தவறு ஒன்றும் இல்லை என்று மேம்போக்கான எண்ணங்கள் தோன்றிவிட்டது. ஆக அன்று வாழ்ந்த வாழ்க்கை சரியா, இன்று வாழுகின்ற வாழ்க்கை சரியா என்று பட்டிமன்றம் நடத்துகின்ற அளவுக்கு மாறிவிட்டது. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆனால் இயேசு நான் உங்களை தீர்ப்பிட வரவில்லை என்று அவர் கூறுகின்றார். இவைகளை செய்வதன் மூலம் நமது ஆசைகளை அடக்கி அவற்றை வெற்றி கொண்டு இயேசுவின் பாடுகளில் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பமே தவிர, நாம் நம்மை வெளி அடையாளங்களிலே அடக்கிக் கொள்ள வேண்டும், அடக்கி வாழ வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. இவைகளை சாப்பிடுவதால் நாம் பாவம் செய்யப் போவதில்லை. ஆனால் இவைகளை தியாகம் செய்வதன் மூலமாக நாம் சேமிக்கின்ற பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் ஒளிவிளக்கை ஏற்ற முடியும் என்ற அர்த்தத்தில் தான் இந்த தவ முயற்சிகளானது கொண்டு வரப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, ஆக இந்த நோன்பும் ஜெப முயற்சிகளும் எதற்காக என்பதை நாம் உணர்ந்து செய்தால் அது அர்த்தமுள்ள காரியங்களாக மாறும். ஆனால் இதனை இன்றைய மக்களில் பலர் உணராததால் தான் இன்று இதுபோன்ற பக்தி முயற்சிகளை
பலரும் மேற்கொள்வதில்லை என்பதை நாம் உணரலாம். ஏன், ஒரு சில இடங்களில் தீவிரமாக இருக்க வேண்டிய மனிதர்கள் கூட இந்த பக்தி முயற்சிகளை, தவ முயற்சிகளை, நோன்பு முயற்சிகளை புறம் தள்ளி வாழ்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். விபூதி புதனும் பெரிய வெள்ளியும் ஒவ்வொரு வயது முதிர்ந்த கிறிஸ்தவனும் ஒரு சந்தி சுத்த போசனம் கடைபிடிக்க வேண்டும் என்று திரு அவை எதிர்பார்க்கின்றது என்று அதனை கூட தவிர்க்கின்ற கிறிஸ்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள். அதற்கும் ஒரு சாக்கு வைத்துக்கொண்டு சாப்பிடலாம் என்று சொல்லி எல்லா நாட்களுமே அசைவ உணவும் ஒரு ஆடம்பரமான உணவும் உண்டு வாழுகின்ற மக்களும் நம்மில் அதிகரித்து வருவதை பார்க்கின்றோம். ஆக தவக்காலம் என்பது என்ன? தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம். ஆம், நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கின்ற காலம். நாம் ஏதாவது தவறு செய்திருக்கின்றோமா? அவ்வாறு செய்திருந்தால் அதனை திருத்தி கொண்டு உண்மையான வழியில், நேர்மையான வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று தூண்டுகின்ற காலம் அன்பிற்குரியவர்களே. ஆக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ நம்மை நாமே ஒடுக்கி வாழுகின்ற வாழ்க்கை கடமையே என்று அல்ல, மாறாக கடவுள் இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார், அதன் மூலமாக நம்மை மீட்டிருக்கின்றார். எனவே அவரை பின்பற்றி நாமும் வாழ வேண்டும் என்று வாழுகின்ற வாழ்க்கைதான் இந்த தவக்கால நோன்பு வாழ்க்கை அன்பிற்குரியவர்களே. அதனைத்தான் இறைவாக்கினர் யோவேல் இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு திரும்பி வாருங்கள் என்கிறார். இப்பொழுதாவது, இதுவரை வாழ்ந்த காலங்கள் போதுமானது, இதுவரை செய்த பாவங்கள் போதுமானது, இனிமேலாவது உன் வாழ்க்கை பாதையை திருத்திக் கொள்ள மாட்டாயா? அதற்காக உண்ணான் நோன்பிருந்து அழுது கொண்டு முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார். இதில் முக்கியமானது உண்ணான் நோன்பு என்பது உணவு உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல, மாறாக நம் முழு இதயத்தோடு தவறான வழியில் இருந்து திரும்பி வருவதாகும். என்ன ஒரு அழகான விளக்கம் அன்பிற்குரியவர்களே. உண்ணா நோன்பு உணவு உண்ணாமல் இருப்பதனால் மட்டுமல்ல ஒரு உண்மையான நோன்பை கடைபிடிப்பது அர்த்தமாகாது. ஆனால் இந்த உண்ணா நோன்பு என்பது நாம் முழு இதயத்தோடு கடவுளிடம் திரும்பி வருவது, சுத்தமாக திரும்பி வருவது, தூய வாழ்க்கை வாழ்வது, இவைகள் மூலமாகத்தான் நாம் இறைவனை நெருங்க முடியும் அன்பிற்குரியவர்களே. ஆக முழுமையான மனமாற்றமே உண்மையான தவக்காலம் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் வாழ்ந்த தவறான வழியிலிருந்து திரும்பி வாழுகின்ற வாழ்க்கைதான் உண்மையான தவக்காலமாகும். மேலும் இறைவாக்கினர் யோவேல் கூறுகின்றார், உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறாக உங்கள் உள்ளங்களை கிழித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். என்ன ஒரு அழகான செய்தி அன்பிற்குரியவர்களே. இன்று நம்மில் பலர் நடித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நோன்பிருக்கிறோம், நாங்கள் தியாகம் செய்கிறோம் என்று சொல்லி முகத்தை ஒரு விதமாக வைத்துக்கொண்டு தலையை கூட சீவாமல் பரட்டையாக ஒரு விதமான நிலையில் வாழ்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளையெல்லாம் பார்த்துத்தான் யோவேல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொல்லி இருக்கின்றார், உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், மாறாக உங்கள் உள்ளங்களை கிழித்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் மனமாற்றம் அடைந்து தவறுக்காக மனம் வருந்தினால் அவர் நம் குற்றங்களை மன்னிக்க காத்துக்கொண்டிருக்கின்றார் என்று நமக்கு உறுதி கொடுக்கின்றார் இறைவாக்கினர். அன்பிற்குரியவர்களே, விபூதி என்பது பல மதங்களில் இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் அதனை தங்கள் நெற்றியில் வைத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே அவர்கள் குளித்துவிட்டு நெற்றியிலே விபூதி பூசிக்கொண்டு அவர்கள் வருவதை நாம் பார்த்திருக்கலாம். இது அவர்களின் மன வருத்தத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம், அல்லது கடவுள் ஆசிர்வை வேண்டி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். பல காரணங்கள் இருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அதனைத்தான் இந்த தவக்காலம் உணர்த்துகின்றது. தவறு செய்தவர்கள் தங்கள் தவறுகளை தெரிந்து கொண்டு மனமாற்றம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதைத்தான் அது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நினிவே மக்கள் தவறு செய்து வாழ்ந்தபோது அவர்கள் திருந்த வேண்டும் என்று அறிவித்த யோனாவின் வார்த்தையை கேட்டு நினிவே நகர் முழுவதும் மக்கள் மட்டுமல்ல மனம் மாறினார்கள். எப்பொழுது இறைவாக்கினுடைய செய்தி கொடுக்கப்பட்டதோ அப்பொழுதே அவர்களும் விலங்குகளும் சாக்குடை அணிந்து தங்கள் பாவத்தை அறிக்கை விட்டது சாம்பலில் அமர்ந்துதான் அன்பிற்குரியவர்களே.
தாவீது மன்னன் பாவம் செய்தபோது இறைவாக்கினர் நாத்தான் அதனை சுட்டி காட்டிய போது தாவீது மனம் மாறி சாக்கு உடை உடுத்தி தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் மாறினான். அவனின் மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் தாவீதை மன்னிப்பதை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, அதனைத்தான் இறைவன் நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். குருவானவர் விபூதியை உங்கள் நெற்றியிலே பூசுகின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தை என்ன? பழைய வார்த்தை, மனிதனே நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்று கூறுகின்றார். இப்போது நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற செய்தியினை கூறுவதை பார்க்கலாம். ஆக விபூதியை நெற்றியில் இடுகின்ற பொழுது நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், மண்ணுக்கே சென்று விடுவோம். எனவே வாழும் இந்த காலங்களில் நாம் மனம் மாறியவர்களாய் இறைவன் கொடுக்கின்ற செய்தியை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களாய் வாழ வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த விபூதி பூசுதல் நமக்கு சொல்லுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இது கொடுக்கின்ற செய்திகள் என்ன? முதலாவது, நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், பிறரோடு இணக்கமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். நாம் சாகக்கூடிய மக்கள் எப்போது இறப்போம் என்று தெரியாது. ஆனாலும் எப்போது இறப்போம் என்று தெரியாத மக்களாக இருந்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் தயாரிப்போடு தூயவர்களாக வாழ வேண்டும் என்று எச்சரிக்கின்றது. நாம் எவ்வளவுதான் ஆடம்பரமாக நகையோடும் பணத்தோடும் அலங்காரமாக வாழ்ந்து வந்தாலும் இறந்துவிட்டால் அந்த பொருள் எதுவும் நம்மோடு வருவதில்லை என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்ற நாள் இந்த நாள். எனவேதான் வாழும் காலகட்டங்களில் ஒருவர் பிறரை அன்பு செய்ய வேண்டும், ஒருவர் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று வாழும் பொழுதே நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், உண்மையான மனமாற்றம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்ற செய்தியை உணர்த்துவதுதான் இந்த விபூதி பூசுதல் நோக்கம். இரண்டாவது, நாம் நமது மனமாற்றத்திற்காக செய்த பாவத்திற்காக மனவருத்தம் அடையவில்லை என்றாலும் இறைவன் நம்மை தண்டிப்பார், துன்பங்களை கொடுப்பார் என்பதை உணர்ந்து திருந்தி வாழ இது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மூன்றாவது, நாம் பாவிகள் என்று உணரவும் பாவத்திற்காக மன வருத்தம் அடைந்து ஊதாரி மகனைப் போல திரும்பி தந்தையை நோக்கி வரவேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதும் தான் இந்த நாளினுடைய மையக்கருத்தாக அமைகின்றது. இதனைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சில வாழ்க்கை படிப்பினைகளை எடுத்து காட்டுகின்றது. நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, படிப்பினை தான் என்ன? உண்மையான மனமாற்றமும் வாழ்க்கையை புதுப்பித்தலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்பதை இது விளக்குகின்றது. இதனை எவ்வாறு மேற்கொள்வது, எவ்வாறு கடைபிடிப்பது என்ற வழிமுறையை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கலாம். நோன்பின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் மேலும் நாம் செய்கின்ற தர்மத்தின் மூலமாகவும் நாம் தவக்காலத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. நமது அறச்செயல்கள் மூலமாக நாம் இறைவனுக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, நாம் செய்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது பிறர் பார்ப்பதற்காக செய்யக்கூடாது, பிறர் நம்மை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. மாறாக நம் தலைவர் இயேசு எதனையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தாரோ அதுபோல நாமும் வாழ வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். இயேசு தன் பொது பணி வாழ்க்கையை தொடங்கும் முன் 40 நாட்கள் நோன்பிருந்தாரே. இறைவாக்கினர் யோனாவின் வார்த்தையை கேட்டு நோன்பிருந்த அந்த நினிவே மக்கள் மன்னன் இவர்களைப் போல நாமும் நோன்பிருக்க வேண்டும் என்பதைத்தான் யோனா இறைவாக்கினர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அவர்கள் சாம்பல் பூசி சாக்கு உடை அணிந்து மன்றாடியது போல நாமும் நோன்பிருக்க வேண்டும், ஆண்டவரின் மன்னிப்பை வேண்டி மன்றாட வேண்டும் என்கிறது. இதனையே இன்றைய திருப்பாடல் நமக்கு கூறுகின்றது. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் என்று திருப்பாடல் 51 அழகாக நமக்கு கூறுவதை நாம் பார்க்கலாம். ஆக தன் பாவத்தை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் திருப்பாடல் ஆசிரியர் இறைஞ்சுகின்றார். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம். இன்றைய நற்செய்திக்கு முன் வசனம் சொல்வது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேளுங்கள் என்கிறது திருப்பாடல் 95. அன்பிற்குரியவர்களே,
நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், நமது ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், வெளிவேடக்காரரைப் போல இருக்கக்கூடாது, வீதியோரங்களிலிருந்தும் ஜெபிக்க வேண்டாம், ஆனால் மறைவாக நின்று ஜெபித்தாலே போதும், இறைவன் நம் ஜெபத்தை அறிவார் என்று கூறுவதை இறைவன் கூறுகின்றார். இன்று பலர் விவிலியத்தை எடுத்துக்கொண்டு தெருக்களில் நின்று கொண்டு பலர் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மக்களும் உண்டு. உண்மையிலேயே இறைவார்த்தை பகிர்கின்ற மக்களும் உண்டு. நாம் அவர்களை குறைவாகவோ நிறைவாகவோ பார்க்க வேண்டாம். ஆனால் இறைவன் இன்றைய நற்செய்தி மூலமாக சொல்லுகின்ற ஜெபமும் அதுதான். நாம் செய்கின்ற ஜெபங்களாக இருந்தாலும் யாரும் பார்ப்பதற்காக அல்ல, இது நமக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள உறவு என்பதன் அடிப்படையில் நமது ஜெபங்கள் அமைய வேண்டும். நாம் செய்கின்ற தருமங்களும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, வழக்கை செய்வதை இடக்கை அறியாத அளவுக்கு அதை மறைவாக செய்ய வேண்டும். நாம் மறைவாக செய்வதை பார்க்கின்ற கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்ற செய்தியைத்தான் அவர் கொடுக்கின்றார். அதே போல நோன்பு இருக்க வேண்டும் என்ற செய்தியையும் அவர் தெளிவாக கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அதை முதல் வாசகத்திலும் மிக தெளிவாகவே அவர் கூறுகின்றார். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வரச் செய்யுங்கள், பிள்ளையையும் பால் குடிக்கும் குழந்தையையும் ஒரு சேர கூட்டுங்கள் என்று கூறுகின்றார். ஆக அவர்கள் உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் என்று கூறுகின்றார். அந்த நோன்புக்கான நாட்கள் தான் இன்று. நம் மத்தியில் வாழ்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள். அவர்கள் அந்த நோன்பு நாட்கள் முழுவதுமாக எவ்வளவு தீவிரமாக அந்த நோன்பை கடைபிடிக்கின்றார்கள். அவர்கள் எவ்வளவு இன்னும் ஆர்வமாக அதில் செயல்படுகின்றார்கள். அது கடினம் என்று அவர்கள் சொல்வது கிடையாது. வெள்ளிக்கிழமைகளிலே ஒருவர் கூட வெளியில் இருப்பது கிடையாது. பள்ளிவாசல் சென்று அவர்கள் தொழுகை செய்யப் போகிறார்களே. நம்மில் எத்தனை பேர் வருகின்றீர்கள்? இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வருகின்ற மக்கள் பாதி, கோவிலுக்கு வராத மக்கள் பாதி. குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட ஆலயம் வராமல் சிலுவை பாதைகளிலும் திருப்பலியிலும் தியானங்களிலும் கலந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று வாழுகின்ற மக்கள் இந்த எத்தனை இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நான் மீண்டுமாய் கூறுகின்றேன், இந்த தவக்காலம் ஒரு இனிமையான காலம், ஒரு அருளின் காலம், ஒரு மனமாற்றத்தின் காலம், ஒரு மகிழ்ச்சியின் காலம், ஒரு உன்னதத்தின் காலம், ஒரு ஒப்பற்ற காலம். எனவே நாம் புதிய மக்களாக வாழ நம்மை அழைப்பு விடுக்கின்ற காலம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த தவக்காலங்களில் நாம் முழு மனதோடு ஈடுபாட்டோடு பங்கெடுப்போம். பிறருக்கு முன்னால் சான்று பகர்வோம். நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த விபதி புதனிலிருந்து உயிர்ப்பு காலம் வரையிலும் நாம் இறைவன் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோம். இப்போது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர நான் உங்களுக்காக இந்த தவக்காலங்களில் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இறைவன் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்தி நேரிய வழியில் நடத்தட்டும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த தவக்கால வாழ்த்துக்களை நல்ல விதமான வாழ்க்கை வாழ வாழ்த்தி இறை ஆசீர் வேண்டி ஜெபிக்கின்றேன். மே காட் bless you.